ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சுவையான மட்டன் குழம்பு தான் பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு தேவையானது மட்டன் நான் வாஷ் பண்ணி நல்லா எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து சின்ன வெங்காயம், ஒரு 2 தக்காளி, பச்சை மிளகா 1, கருவேப்பிலை, தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்து கசகசா, சோம்பு, தாளிக்க பட்டை, கிராம்பு 4, ஏலக்காய்னா ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் கூட நீங்கள் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள், கரம் மசாலா ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். சிம்பிளாக முருங்கைக்காய் போட்டாவே நமக்கு வாசனையாக இருக்கும். அதனால் முருங்கைக்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டு நம்ம காய் சேர்த்து நம்ம மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய், குக்கரில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒரு முடியலுக்கு தேங்காய், அப்புறம் சோம்பு, அப்புறம் கசகசா, இதை நம்ம அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு குக்கரில். இப்போ பட்டை 4, கிராம்பு 4, சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பொரிஞ்சதும் சிம்மில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் நான். பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, நைஸாக அரிஞ்சு. இப்போ அதை நல்லா வதக்கிக்கோங்க. சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக லைட்டாக உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு, கலரும் மாறிடுச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப சிம்பிளானது தான். குக்கரில் வச்சனால சீக்கிரம் 10 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம், எல்லாம் ரெடியாக இருந்தால். இப்போ மஞ்சத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லா தூளையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காரத்தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவும் ஒன்று போட்டிருக்கோம். மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் கிட்ட நான் போட்டிருக்கேன். இந்த வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. ஒட்டுச்சுன்னா லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இந்த காய்கறி இருக்குது பார்த்தீங்களா, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. மெயினாக முருங்கைக்காய் ஆட் பண்ணால் வாசனையாக இருக்கும் மட்டன் குழம்புக்கு. ஒரு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு திக்னஸ் கொடுக்கும். அதையும் போட்டு நான் அதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இந்த மட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் தனியாலாம் வைக்கல, இதிலே தான் நான் குழம்புலே தான் வைக்க போகிறேன். மட்டனையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்லா மசாலாலாம் ஒன்று சேர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதும் இன்னும் குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி, அப்புறம் இந்த அரைச்ச பார்த்திங்களா பேஸ்ட்டு, அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றுனது இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். உப்பு பாருங்கள், உப்பு பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு கொத்தமல்லி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதோட மூடி வச்சுருங்க. ஒரு 5-6 விசில் விடுங்க. 5-6 விசில் வச்சாச்சு.
இப்போ பாருங்கள் எண்ணெய்லாம் திரிஞ்சு நல்லா வெந்திருக்குது. மட்டன் நல்லா வெந்திருக்கு. காய் எல்லாம் வெந்துருச்சு. இங்கே பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு சுவையான மட்டன் குழம்பு. நீங்களும் வீட்டில் இதேமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.